பாம்பே பஜார் தோழர் தோழிகளுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த ஜூலை 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? ராசியிலேயே ராசி பலன் எழுதும்போது பார்க்கும்போது ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவேன். எல்லா வகையிலையுமே நல்லதுங்க. பிரச்சனை வந்தாலுமே சொல்யூஷனோட வரக்கூடிய ஒரு காலகட்டம். ராசியை குரு வலுத்து பார்க்குறாரு. உபஜய ஸ்தானங்களில் பாவகிரகங்கள், ராகு கேதுக்கள் சரியான பாவகத்தில், குருவின் பார்வையில் ராகு அப்படின்ற மாதிரியான சகல விதமான நன்மைகளும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். குரு ராசியை வலுத்து பார்க்குறாரு. ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் பாவகத்திலிருந்து உங்களுக்கு சுப கடனை ஏற்படுத்த போறாருங்க. அவர் அட்டமாதிபதியாக செயல்படணும்ல. அட்டமாதிபதி என்ன படுத்துவார்? கடன், நோய், வம்பு வழக்குகள் மாதிரியான அமைப்புகள் கெட்டு போயிருக்கும் போது பண்ணுவார். ஆனால் இந்த இடத்துல அவர் கெட்டு போகலை. லக்னத்தின் ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியங்களை கடனாக கொடுக்க போறாரு. ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்க போறீங்க, ஒரு வாகனம் வாங்குறதுக்கு கடன் வாங்க போறீங்க, படிக்கிறதுக்கு கடன் வாங்க போறீங்க, நல்ல சுபகாரியங்களுக்கான கடனை வாங்கி சுப விரயங்கள் பண்ண போறீங்கன்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கு. நல்லதுக்காக டிராவல் பண்ண போறீங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் தனித்து இருந்து 8ஆம் பாவகத்தோடு அவர் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு கடனை ஏற்படுத்துவார். ராசி சுபத்துவமாக இருக்கு. ராசிக்கு 6, 11ஆம் இடத்துல பாபகிரகங்கள் இருந்து உபஜயஸ்தானங்களை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புகள். இங்கு உங்களுடைய எதிரிகள் அப்படியே பலம் இழந்து போகக்கூடிய அமைப்பு. அரசு சார்பில் இருந்து வந்த எதிர்ப்புகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுத்திருக்கக்கூடிய அமைப்புகள். அரசு சார்ந்த அமைப்புகளில் ஒரு டெண்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த டெண்டர் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா மிகப்பெரிய மேன்மைகள் அப்படியே எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த விஷயங்கள் தான் என்னோட வாழ்க்கையாகவே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய மேன்மைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல உங்களுடைய 9ஆம் அதிபதி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான தர்ம கர்மாதிபதி யோகம்ன்ற மாதிரியே செயல்படும். இந்த தன்மை உங்களுடைய வேலை வருமானம் சார்ந்த அமைப்புகளில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு, வருமானத்தை ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுதான் என்னோட வருமானம், இதுதான் என்னோட நிலத்து தன்மை, இதுதாங்க என் தொழில் அப்படின்ற மாதிரியான தொழிலிலும் ரிஸ்க் எடுத்து இறங்கக்கூடிய அமைப்பு. கடந்த ராசிகளில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறோமா, இந்த இடங்கள்ல உங்களுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு தொழில் இறங்கக்கூடிய அமைப்பு, அப்படியே உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரா, எல்லா கிரகங்களும் அப்படியே சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையில் தொட்டது தொடங்கக்கூடிய இனிய மாதம். பெரிய அளவுக்கு சொல்ற மாதிரியான அமைப்புகள் என்னங்க எனக்கு மட்டும் சொல்லிட்டு பாதிலே ஓடுறீங்க அப்படின்றீங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களுடைய 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் அதிபதியே புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்குதாரர் மாதிரியான அமைப்புகளில் லாபத்தை கொடுக்கக்கூடியவர். கூடுதலாக நீங்களே சோசியல் மீடியா, அழகு சம்பந்தப்படுற துறையில் மிகப்பெரிய மேன்மையில் இயல்பாகவே புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியவர். அழகு, சமையல், சாப்பாடுன்ற மாதிரியான அமைப்புகளில் மேன்மை இருக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லா வகையிலும் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணக்கூடிய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு நடுநடுங்கி கிடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வம்பு வழக்கு மாதிரியான அமைப்புகள் இருந்தால் கூட அது அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. கோர்ட்டு கேஸ் விஷயம் இருக்குங்க, சாதகமாக வருமானு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவயோக தசைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட இந்த கோச்சார நிலை உங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை. எல்லா வகையிலும் சாதிக்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி உறவுகளில் மேன்மை இருக்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி அமைப்புகள் உருவாகிறதுக்கு ஒரு காதலி இருக்கிறீங்க, புதுசாக ஒரு ப்ரொபோசல் வரும் இந்த காலகட்டத்தில், இது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. புதிதாக ஒரு டிராவல் போயிட்டு வரோம், ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரோம், மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்ற மாதிரியான கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்டத்திலிருந்து அப்படியே முழுமையாக வெளியில் வரக்கூடிய ஒரு நல்ல ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். பலம் நழுவி பால் விழுவுது, உங்களுக்கு தான் அது உண்மையிலே சொல்லணும். பலம் நழுவி அப்படியே மாத கடைசியில் ராசிநாதன் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. டபுள் சுபத்துவம் வருது. ராசிநாதன் ராசி சுபத்துவத்தில் எதனை தொட்டாலும் சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம்ங்க. படிப்பு நல்லா வரும், சமையல் நல்லா வரும், சோசியல் மீடியா நல்லா வரும், வேலை வருமானம் நல்லா வரும். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர போகிறீங்க. ஒரு குழந்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை அமைப்பு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான எந்தெந்த அமைப்புகள் எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே கிடைக்குங்க. ஒருவேளை நான் கெடுதலான ஒரு நோயில் இருக்கேங்க, ஒரு கடனில் இருக்கேன், அதுலேருந்து விடுபட முடியுமா? அட்டகாசமாக அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான அமைப்புகளுக்கான வழிகள் திறக்கக்கூடிய ஒரு மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்குங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு நல்லா தான் இருக்க போறீங்க. ஆனால் எல்லாரும் உலக பணக்காரராக ஆயிருவீங்களா? இல்லை. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இவ்வளவு நாள் வருமானத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு வருமானம் வருது. ஒரு வாகனம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு வாகனம் வருது. அந்த வாகனம் எப்படிப்பட்ட வாகனம்ன்றது உங்களுடைய பிறந்த ஜாதகம் சொல்லும். எடுத்தோடனே நான் இந்த வாகனம் அந்த வாகனம் போயிட்டேன், அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தகுதி, வயது, இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரியான நன்மைகள் அப்படியே படிப்படியாக கிடைக்கக்கூடிய அமைப்பும், தாயார் வழி அமைப்புகளில் இருந்து வந்த சங்கடங்கள் அப்படியே மெதுவாக விலகக்கூடிய அமைப்புன்னு எல்லாமும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் ஜூலை 19 ஜூலை 21 அப்படின்றதால இந்த காலகட்டங்களில் புதிதாக ஒரு தொழில் தொடக்கமோ, பணம் போடக்கூடிய ஒரு விஷயமோ, பணத்தை போட்டு உருவாக்கக்கூடிய அமைப்போ, சுபகாரியங்களோ செய்யாமல் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய நன்மைகளை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய மாதமாக ஜூலை மாதம் 2025 சகல தரப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.